ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் நம்ம என்ன புக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுஜாதா அவர்கள் எழுதின அப்சரா அப்படிங்கிற புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புக் வந்து இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் ஸ்டோரி. ஸோ உங்களுக்கு க்ரைம் ஸ்டோரிஸ் பிடிக்கும், இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரிஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த புக்கை கண்டிப்பாக நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான நாவல். இது வந்து ரொம்ப குட்டி புக் தான், ஜஸ்ட் ஒரு 94 பேஜஸ் தான் இந்த நாவல் டோட்டலாகவே இருக்கும். ஆனால் வந்து ரொம்பவே விறுவிறுப்பான, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையாக இருக்கும். அண்டு இந்த கதையோட ஒரு சம்மரி என்னென்னா, இதில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமராக இருக்கிற ஒரு சைக்கோபேத் வந்து தொடர்ந்து பல பெண்களை வந்து கொலை செய்கிறாரு. ஸோ அவர் எதுக்காக இந்த மாதிரி கொலை செய்கிறாரு, அந்த பெண்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், இந்த அப்சராங்கிற பேருக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத தான் சுஜாதா அவர்கள் இந்த புக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஈஸியான, ரொம்ப சிம்பிள் தமிழில் இருக்கும். பிகினர்ஸுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஒரு புக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சின்ன புக்காக இருக்கணும், அதே சமயத்தில் விறுவிறுப்பான கதையாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த புக் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு சூப்பரான பேஜ் டர்னர். நமக்கு வந்து அடுத்தது என்ன நடக்குங்கிற க்யூரியோசிட்டியை வந்து ஒவ்வொரு பேஜ்லேயும் சுஜாதா அவர்கள் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் கதை ஆரம்பிக்கிறதும் முடியதும் தெரியவே தெரியாது, அவ்வளோ ஸ்பீடாக வாசிச்சுட்டே போயிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த புக்கை வந்து படித்து பாருங்கள். நான் இதை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். 120 ருபீஸுக்கு வாங்கினேன். இதை வந்து கிழக்கு பதிப்பகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. நான் முன்னமே சொன்ன மாதிரி 94 பேஜஸ் தான் இந்த ஸ்டோரியே. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு சீனையும் நம்மளால் ஒவ்வொரு பேஜ் நம்ம வாசிக்கும் போதும் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த சீன் வந்து நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு விஷுவலைஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு அந்தளவுக்கு டீட்டெயில்ஸோடு வந்து சுஜாதா அவர்கள் எழுதியிருப்பாங்க. அண்ட் ஒரு சினிமா பார்க்குற மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி அந்த விஷுவல்ஸ் தெரியும். அந்த அளவுக்கு சூப்பராக எழுதியிருப்பாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு பிகினிங் ரீட் பண்ண ஆரம்பித்த புதுசில் எனக்கு வந்து சிம்பிளான ஒரு புக்காக வேணும், அதாவது லாங்குவேஜ் எனக்கு ஈஸியாக இருக்கணும், குட்டி புக்காகவும் இருக்கணும், அதே சமயத்தில் விறுவிறுப்பான கதையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்ச போது நான் ஃபஸ்ட்டு இந்த புக் தான் வாங்கினேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இது வாசித்தக்கப்புறம் நான் இன்னும் ஒரு 2-3 புக்ஸ் சுஜாதா அவர்களோட க்ரைம் நாவல்ஸே 2-3 நான் வாங்கினேன். இப்போவும் வாங்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு அவரோட ரைட்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிடுது. அண்ட் இன்னொரு விஷயம், சுஜாதா அவர்களோட புக்கில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு ஸ்பெஷாலிட்டின்னே சொல்லலாம். அவர் வந்து சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கம்ப்யூட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் இல்லையா அந்த சைக்கோபேத். ஸோ கம்ப்யூட்டர் பற்றின விஷயங்கள், அப்புறம் சயின்டிஃபிக் விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சிம்பிளாக தமிழில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அது இந்த புக் மட்டும் இல்லை, நான் அவரோட அடுத்தடுத்த 2-3 புக்ஸ் வாசிச்சிருக்கேன். அதில் கூட இப்போது சைக்கலாஜிக்கல் விஷயங்களாக இருக்கட்டும், டெக்னிக்கல் விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றின விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ரிசர்ச் அது மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப எளிமையாக தமிழில் வந்து நமக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பார். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் அவரோட புக் வந்து வாசிக்கும்போது க்ரைம் த்ரில்லர் ஸ்டோரியாக இருந்தாலுமே அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் சில இடங்களில் எனக்கு தோணியிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி புது புது விஷயங்களை வந்து அவர் அதில் ரொம்ப எளிமையாக நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புக்கு. கண்டிப்பாக படித்து பாருங்கள். சூப்பரான ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்னு சொல்ல முடியாது, எக்ஸலண்ட் ஒரு க்ரைம் ஸ்டோரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக படித்து பாருங்கள்.